மீன ராசிக்கான ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மார்ச் மாதத்துலேருந்தே ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரய சனி போயிட்டு இருந்தது. பொதுவாக ஜென்ம சனி வரும்போது பார்த்திங்கன்னா மனசில் தேவையில்லாத பயம், தேவையில்லாத இறுக்கம் இதெல்லாம் வந்து ஏற்படும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா ஜென்ம சனி அடுத்து பாத சனி இது முடிகிற வரைக்குமே ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்களே போய் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டுறது, ஒன்று நீங்கள் பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு போகிறது, இல்லை உங்களை தேடி பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி நிலையை கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது சரியான ட்ராக்கில் போகும். ஓகேங்களா? அதுக்கு முக்கியமாக வந்து நீங்கள் வந்து நல்ல உடல் பயிற்சி, மனப்பயிற்சி இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஓகே, எதுக்குமே தேவையில்லாத கமிட்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க. சந்திரன் மேலே சனி வராரு அப்படிங்கும்போது நல்ல கடின உழைப்பு, நல்ல ஹானஸ்ட்டாக இருக்கிறது, நல்ல எக்ஸசைஸ், நல்ல வேர்வை வர்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே மற்ற பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இது ஹெல்த்தில் தான் கை வைக்கும். அப்போ ஹெல்த்தை கரெக்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. நேரங்கெட்ட நேரத்துக்கு தயவுசெய்து சாப்பிடாதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. நைட்டில் எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் பகல்லையே முடிச்சுக்கோங்க. ஏன்னா இரவில் வந்து சனிக்கு பலம் அதிகம். பொதுவாகவே இது எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயந்தான். ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நல்ல எக்ஸசைஸ், நல்ல மனப்பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ இந்த வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எஜுகேஷன் இதில் கூடுதல் கவனம் வேணும். ஓகேங்களா? ஏன்னா 4ல் குரு இருக்கும்போது இது சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு நம்மளே பண்ணுற விஷயம் பிரச்சனைக்குள்ளானதாக மாறும். அதனால் இது சார்ந்த விஷயங்களில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது. 6ல் கேது இருக்கிறது நல்லது தாங்க. நம்ம எடுக்கிற முயற்சிகள் வந்து வெற்றி அடையும். அதே மாதிரி இந்த வழக்கு இதில் எல்லாம் போகிறோம்னாலுமே அதுவுமே சக்ஸஸ் கொடுக்கும். தெய்வ வழிபாட்டுக்கு நல்ல அனுகூலமாகும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். ஏன்னா 6ல் கேது இருக்கும்போது விநாயகர் வழிபாடு பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன். ஸோ ராசிக்கு 10ல் வந்து சூரியன் இருக்கிறது ஸ்தான பலம். ஓகேங்களா? தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலைவாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கவர்மெண்ட் ஆதாயம் உண்டு. எடுக்கிற முயற்சிகள் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். 10ல் செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதிக்குங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது 50-50 நம்மளுக்கு பாதகம் சாதகம் ரெண்டுமே கொடுப்பாரு. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திடீர் தனவரவுகளை கொடுப்பாரு, அப்புறம் திடீர்னு தனவரவு கட் ஆகும். ஓகேங்களா? அதனால் 10ல் செவ்வாய் இருக்கிறதுனால அது கொஞ்சம் மத்தியம பலனாக இருக்கும். பட் சூரியன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. 6ஆம் அதிபதி 10க்கு போயிருக்கிறாரு. அப்போ இந்த டைமில் வந்து வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வேலையாகவே கிடைக்கும். குருவோட பார்வை இருக்குது இல்லைங்களா? போட்டி பந்தயம் தேர்வில் ஈடுபடுறவங்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க. தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் கொஞ்சம் பலகீனமாக இருப்பார். அது சார்ந்த விஷயங்களில் வந்து கூடுதல் கவனத்தை வந்து செலுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி ப்ளஸ் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக அவர் வரனால முயற்சிகள் எடுக்கும்போது அதில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டிங்கன்னா அது ஒன்றும் பெரிய பாதிப்புகள் தராது. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஸோ 12ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறதுமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ளார ஒரு சங்கடங்களை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்காது. 12ல் ராகு இருக்கும்போது தூக்கத்தில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைகள் வரும். கெட்ட கனவுகள், ஒரு சிலருக்கு கெட்ட கனவுகள் வர்றது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. இப்போ பொதுவாக உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறேன். இப்போ இந்த தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்க இல்லையா அதிகமாக, அவங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு நிற சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க, உங்கள் தலைமாட்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தூங்கும்போது உங்கள் தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்து அந்த தண்ணியை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம கை அதில் படக்கூடாது, அதை குடிக்கக்கூடாது. ஓகே? அந்த தண்ணியை அப்படியே கொண்டு போயிட்டு கால் படாத இடத்துல வந்து அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இனிஷியலில் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் சுத்தமாக குறைஞ்சிரும். ஓகேங்களா? அந்த தூக்கம் தடைபடுறதுங்கிறது நின்றும்.
நல்ல ஒரு தூக்கம் கொடுக்கும். ஏன்னா தண்ணிக்கு வந்து கிரகிக்கிற ஆற்றல் வந்து அதிகம். ஸோ நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது வந்து நீங்கள் ஒரு 2-3 டேஸில் நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ கட்டாயம் தூக்கம் வராமல் சிரமப்படுறவங்க இந்த ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். மற்றபடி ஜென்ம சனி போகுது. ஸோ கவனத்தையும் நிதானத்தையும் எப்பயுமே கருத்தில் வச்சுக்கோங்க. யோகா, பிராணாயாமா, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, தியானம் இதுக்கெல்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. சப்போஸ் இதில் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா செய்கிற வேலையை டைமுக்கு செய்யுங்க. ஓகேங்களா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து பழகுங்க. பொதுவாகவே இந்த 7:30 நடக்கும்போது நம்ம வந்துட்டு சுறுசுறுப்பாக இருந்துட்டாலே பெருசாக நம்மளுக்கு பாதிப்புகள் நிச்சயமாக கொடுக்காது. ஏன்னா அந்த சந்திரன் மேலே சனி வரும்போது நம்மளுக்கு ஒரு மந்தத்தன்மையை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? அறிவு கூர்மை வந்து குறையும். அதுக்கு மெயின் காரணமே வந்து சோம்பேறித்தனம் தான். ஸோ அதை தயவு செய்து தகர்த்துருங்க. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ஜென்ம சனிங்கிறதே பார்த்திங்கன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு வில்லங்கத்தை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே மீன ராசி வந்துட்டு பயங்கர புத்திசாலி. அதாவது தனுசு வந்து ஆசிரியர்கள்னால் மீனம் வந்து பேராசிரியர்கள், அதாவது தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அறிவாளிகள். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து சோம்பேறித்தனத்தை தடுத்துட்டு சுறுசுறுப்பாக அதிகப்படுத்திக்கோங்க. இன்னும் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு புது விஷயங்களை வந்து கற்றுக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி கற்றுட்ருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வந்து எந்தளவுக்கு ஆக்டிவாக நம்ம உடம்பையும் சரி, நம்ம மனசையும் சரி, நம்ம மூளையும் சரி நல்ல ஆக்டிவாக வச்சுக்கும்போது சனி பெரிய பாதகங்கள் கொடுக்கறதே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள் இருக்கிற தெய்வங்களை வந்து நீர்நிலைகள் சார்ந்து இருக்கிற கோவில்களுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வாங்க. கடல் நீராடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமேட்டு முடிஞ்சதுன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நல்ல கல்லுப்பு பக்கெட்டில் ஒரு கைப்பிடி நீங்கள் குளிக்கிற பக்கெட் தண்ணியில் போட்டுக்கோங்க. அந்த தண்ணியை வந்து குளிங்க. அந்த மாதிரி குளிக்கிறதுமே ரொம்ப சிறப்பான விஷயம். பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? பௌர்ணமியில் வந்துட்டு சத்யநாராயண பூஜை பண்ணுறது அந்த வழக்கம் இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைங்களா, அம்பாள் வழிபாடு பண்ணுறீங்களா, அதுவும் நல்லது. இல்லைங்க நாங்கள் எதுவுமே பண்ணலைங்க, அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லைங்க அப்படின்னா, நிலா வருது இல்லைங்களா, பார்த்தோன்னே ஓடி போய் மாடியில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி உட்காந்துட்டிங்கனாலே நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளார அந்த சக்தி வந்து அதாவது சந்திரனோட சக்தி வந்து நிச்சயமாக கிடைக்கும். மனதைரியம் நல்லாயிருக்கும். படிப்பு சார்ந்து இப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் இது. ஓகேங்களா? ஸோ பௌர்ணமி வழிபாடு அதி முக்கியம். அது வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப சாலச்சிறந்த ஒன்று. ஓகே, ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாகவே மீனராசிக்கு இந்த மாதம் அமையும்.